وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா வால ஆலிஹி ஹிஸ்பில்லா அம்மபாத். அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, வளமை போன்று நாம் இந்த ரமதானிலே இன்றைய தினம் இறை இல்லங்களுடனான தொடர்பை அதிகப்படுத்துவோம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறோம். உண்மையிலே இந்த ரமதான் மாதத்தை பொறுத்தவரையில் மிகவும் அதிகமான இபாதத்துகளோடும் மிகவும் அதிகமான வணக்க வழிபாடுகளோடும் கழிக்கப்பட வேண்டிய ஒரு காலம். இது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்ததுதான். ஆனாலும் அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கின்ற சூழலை விட்டும் பெரும்பாலும் நாங்கள் தவிர்ந்திருப்போம். வணக்க வழிபாடுகள் இல்லாத சூழல்களிலே எங்களுடைய வாழ்க்கை அன்றாட நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை நாங்கள் அனைவருமே உணர முடியும். எனவே இந்த ரமலான் எப்படி முக்கியமானதோ, இந்த ரமலானில் அதிகப்படியான அமல்கள் செய்யப்பட வேண்டியது எப்படி முக்கியமானதோ, அமல்கள் உள்ள சூழல்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய, அமல்கள் அதிகமாக நடைபெறுகின்ற இடங்களிலே எங்களினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தேவையும் எமக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த உலகத்திலே எங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹினுடைய பள்ளி வாயில்கள். நபிகளாராக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், வரலாறுகளிலே நாம் அறிந்த நல்ல மக்கள்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே இந்த மஸ்ஜிதுகளினுடைய தொடர்பை அதிகம் பேணி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிதுகளுடனான தொடர்பு ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே நாளாந்தம் ஆக குறைந்தது 5 தடவை. இதனையும் தாண்டியும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வை மஸ்ஜிதுகளோடு மிகவும் ஐக்கியமானதாக, மிகவும் இறுக்கமானதாக அவன் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. எனவே இந்த ரமலானை பொறுத்தவரையிலே அதிகமாக மஸ்ஜிதுகளுடனான தொடர்பை அதிகப்படுத்துவோம், அதனை பேணிக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற 3 விடயங்கள். அதிலே ஒன்றுதான் இஸ்பாகுல் வுது அலல் மகாரி. கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், ஆனாலும் உதுவை சிறந்த முறையிலே செய்து கொள்வது. அதே போல அதிகமான எட்டுக்கள் வைத்து பள்ளி வாயிலுக்கு சென்று வருவது. 3வது விடயம், ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. இந்த 3 விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தவும் பாவங்கள் மன்னிக்கப்படவும் காரணமான 3 விடயங்களாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அதே போல இன்னும் பல சிறப்புகளை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், இருளிலே பள்ளிக்கு நடந்து செல்லுகின்றவர்களுக்கு மறுமையிலே வெளிச்சம் உண்டு என்பதை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல இன்னும் பள்ளி வாயிலுக்கு நடந்து செல்கின்ற இந்த விடயத்திலே அதிகமான சிறப்புகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே போலதான் பள்ளி வாயிலுக்குள்ளே சென்று விட்டோம், தொழுது விட்டோம், தொழுத இடத்திலே அமர்ந்து இருக்கிறோம், எங்களுடைய வுது முறிந்து விடவில்லை, தொடக்கு ஏற்பட்டு விடவில்லை, அதே நிலையில் இருக்கிறோம் என்றால் தொழுத இடத்திலே நாம் அமர்ந்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுவால் எமக்காக சாட்டப்பட்ட மலக்குமார்கள் எங்களுக்காக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு,
அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து இவருடைய பாவங்களை மன்னித்து விடு என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இதனை விட வேறு என்ன பாக்கியம் எங்களுக்கு தேவை இருக்கிறது? எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானிலும் இன்னும் சிறப்புகள் எங்களுக்கு இருப்பதனால் பள்ளிவாயிலோடு அதிகமான தொடர்பை பேணுவோம். ஆனாலும் எங்களுடைய உலக நடவடிக்கைகள் மற்றும் உண்டான விடயங்கள் எல்லாம் எங்களை பள்ளிவாயிலுடனான தொடர்பை விட்டும் எங்களை தூரப்படுத்தும். ஆனாலும் சிறந்த மனிதர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்லுகிறான்? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கலோ அவர்களை அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் ஒருபோதுமே தடுத்து விடாது, அவர்களை பராக்காக்கி விடாது. அதே போல இகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை தடுத்து விடாது. ஸக்கா, ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுத்து விடாது. உண்மையில் பொருளாதாரம், பிசினஸ், இந்த விடயங்கள் எல்லாமே, இதற்கான தேடுதல்கள் எல்லாம் அல்லாஹுவை விட்டும் தூரப்படுத்துகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஜகாத் கொடுப்பதை விட்டும் தூரப்படுத்துகிறது. இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் சேர்த்து வைக்க பார்க்கிறோம். அதே போல தொழுகையினுடைய நேரங்களிலே தொழுகையை நிறைவேற்றாமல் எங்களை தடுத்து விடுகிறது. ஆனால் அப்படி தடுக்க கூடாது, தடுக்காது. நல்ல மனிதர்களுடைய வாழ்வு அப்படி இருக்காது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஏனது யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் பிறண்டு போகின்ற, தத்தளித்து நிற்கின்ற அந்த நாளை அவர்கள் பயந்ததினால். உண்மையில் நாங்கள் எல்லாம் பள்ளிவாய்களுடனான தொடர்பை புறக்கணித்து மறந்து போய் வாழ்கிறோம் என்றால் அதனுடைய மறு அர்த்தம் நாம் மறுமையை பயப்படவில்லை. மறுமை சார்ந்த எண்ணம் குறைந்து கொண்டே போகிறது. உலகம் சார்ந்த எண்ணம் எங்களை ஆட்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசையில் மூழ்கி இருப்பதனால், மறுமையினுடைய எண்ணம் குறைந்ததனால் அல்லாஹ்வின் பக்கம் விரைவதை விட்டும் நாங்கள் எங்களை தடுத்துக் கொள்கிறோம். உண்மையிலே நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஏதோ எதற்குமே 5% பெறுமதி இல்லாத எத்தனையோ பிரபல்யங்கள் என்று, அது யூடியூப் பிரபலமாக இருக்கலாம், விளையாட்டுத்துறை சார்ந்து, சினிமா சார்ந்து, தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு கூட பிரயோசனம் இல்லாத எத்தனையோ மனிதர்கள் எங்களுடைய ஊருக்கு வந்து விட்டார்கள், இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று குழுமி குழுமி அங்கே பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்து அவர்களை வரவேற்று அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி எதற்குமே ஒன்றுமில்லாத அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம், அது இளைஞர்களோ வயோதிபர்களோ சிறுவர்களோ யாராக இருந்தாலும், ஒரு நேரம் அதான் என்னுடைய காதில் கேட்டு விட்டதே என்று பள்ளி வாயில்களில் குழுமுகின்ற, பள்ளி வாயில்களிலே ஒன்று கூடுகின்ற அந்த நிலைமை இன்னும் எங்களுக்குள் ஏற்படவில்லை. இது எவ்வளவு பெரிய கைசெய்தி! எனவேதான் அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் அதிகமாக பள்ளி வாயில்களோடு தொடர்பை பேணினால் அல்லாஹு தஆலா மறுமையிலே எங்களுக்கு எப்படிப்பட்ட பெருமதியான பாக்கியம் தருகிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த மறுமையில் நிழலே இல்லாத அந்த நேரத்திலே 7 வகையினருக்கு நிழல் வழங்குகிறான் என்று ஒரு ஹதீஸிலே சொன்னார்களே, அதன் போது நபிகளார் சொல்லும் பொழுது, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளி வாயில்களோடு உள்ளம் கொலுவப்பட்ட ஒரு மனிதர். பள்ளி வாயில் என்றால் அவருடைய உள்ளத்திற்கு அவ்வளவு விருப்பம். என்னுடைய பள்ளி வாயிலில் என்ன நடக்கிறது, என்னுடைய பள்ளி வாயில் எப்படி சிறப்பாக இயங்குகிறது, என்னுடைய பள்ளி வாயிலுக்கு நான் எப்பொழுது செல்லுவேன், என்னுடைய பள்ளி வாயிலிலே ஒரு பித்அத் நடந்தால் என்னால் அதனை தாங்க முடியாது, அங்கே ஷிர்கியத்தான, தக்வாவுக்கு முரணான, தௌஹீதுக்கு முரணான விடயங்கள் நடந்தால் என்னால் தாங்க முடியாது, அதனை நான் நின்று தடுப்பேன். அப்படியான என்னால் முடிந்த அளவு இஸ்லாத்திற்காக என்னுடைய பள்ளியை நான் பயன்படுத்துவேன். இஸ்லாத்திற்கு எதிரான விவகாரங்கள் பள்ளி வாயில்களிலே நடைபெறுகின்ற பொழுது அதனை நான் தடுத்து நிறுத்துவேன். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன். பள்ளி என்றால் எனக்கு அவ்வளவு விருப்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நிலையிலே நாம் இருந்தால் நிச்சயமாக மறுமையிலே அந்த நிழல் பெறும் கூட்டத்தினரிலே நானும் ஒருவனாகலாம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானிலே
அதிகம் அதிகம் எங்களுடைய பள்ளி வாயில்களோடு தொடர்பை ஏற்படுத்துவோம். மார்க்கத்திற்காக மஸ்ஜிதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அனைத்து பெருமதியான இந்த நட்பேறுகளையும் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா அனைவரையும் நலவுகளுக்காக பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.